ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேரனும் ஒரு சைடு ரொம்ப சோகமாக இருக்கார், இன்னொரு சைடு கார்த்திகாவும் சோகமாக அழுதுகிட்டு இருக்காங்க. 2 பேர்னாலையும் சேர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேரன் வீட்டில் வந்து அண்ணன் வந்து அழுதுட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகா வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி சேரன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு என்னால் சேரன் மாமா விட்டு வாழவே முடியாது, நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், என்னை யாரும் போக சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கேயே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்தோடனே சேரனை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை வந்து இங்கேயே இருக்க வச்சுருங்க, என்னால் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனோட அப்பாவும் எவ்வளவோ வந்து போக சொல்லியுமே கேட்காம பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகா வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, அப்போ 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா சேரனோட அப்பா வந்து மஞ்சள் கயிறு எடுத்து சேரன் கிட்ட கொடுத்து அந்த மாதிரி கார்த்திகா கழுத்தில் கட்ட சொல்கிறாங்க. சேரனு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து கயிறை வாங்கி கார்த்திகா கழுத்தில் கட்ட போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கேட்டை உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்லை அப்படின்னா கார்த்திகாவுக்கு அவங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ளை கூட தான் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நடக்கவிருந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி சேரனும் கார்த்திகாவும் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடக்கும். ஸோ இவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.